நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 15 வசனங்கள். தியான வசனம் 5 மற்றும் 15ஆம் வசனங்கள். பரிசுத்த மார்க்கு 5 மற்றும் 15ஆம் வசனம். அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்கரிலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். 15ஆம் வசனம். இயேசுவினிடத்தில் வந்து லேகியோன் ஆகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பரிசுத்த மார்க் 5ஆம் அதிகாரத்திலே நாம் இந்த முதல் 15 வசனங்களிலே உள்ள பகுதி நாம் யாவரும் அறிந்திருக்கிற ஒரு பகுதி. சிறு வயதிலிருந்தே லேகியோனுடைய காரியத்தை குறித்து அவன் விடுதலையாக்கப்பட்ட சம்பவம் எல்லாம் நமக்கு நன்றாக தெரியும். இந்த வேளையில் அந்த பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சில காரியங்களை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பாராக. முதலாவதாக, நான் ஒருவேளை இன்றைய தியானத்திற்கு நான் தலைப்பு கொடுக்க வேண்டும் என்றால், அழிக்காதே, உன்னை நீ அழிக்காதே. வட ஆப்பிரிக்காவில் உள்ள பழங்குடி மக்கள் விசித்திரமான முறையில் குரங்குகளை பிடிப்பதுண்டு. ஒரு சுரைக்காயை எடுத்து அதன் உள்ளே இருக்கின்ற சதை பகுதிகளை சுரண்டி எடுப்பார்கள். ஒரு குரங்கு தனது வெறும் கையை நுழைக்கும் அளவிற்கு தான் சிறிய ஒரு துவாரமிட்டு உள்ளே இருக்கிற அந்த சதை பகுதிகளை எடுப்பார்கள். அந்த குடுக்கையினுள்ளாக, எம்டியாக இருக்கிற அந்த கொடுக்கையினுள்ளாக வாசனையான கடலைகளை போட்டு ஒரு மரத்தில் கட்டி வைப்பார்கள். இந்த வாசனையினாலே கவர்ந்தெடுக்கப்பட்டு வருகின்ற குரங்குகள் ஆவலோடு அந்த குடுக்கைகளுக்குள்ளாக கைவிட்டு கடலையை பற்றி கொள்ளும். ஆனால் அந்த குடுவையினுடைய துவாரம் மிக சிறியதாக இருக்கிறபடியினாலே அதனாலே தான் எடுத்திருக்கின்ற அந்த கடலைகளோடு தன்னுடைய கையை வெளியே இழுக்க முடியாது. கடலையை விட்டுவிடுவதற்கு அதற்கு மனமில்லாமல் போய்விடுகிறது. எனவே கடலையை விட்டுவிட முடியாமல் அந்த குரங்கு மிக எளிதாக பிடிபட்டுவிடும். ஆசைப்பட்ட கடலையை போட்டுவிட்டால் அந்த குரங்கினால் பிடிபடாமல் தப்பிவிட முடியும். ஆனால் அதற்கோ மனமில்லாமல் குரங்கு தவித்து கொண்டிருக்கும்போது பிடிபட்டு விடுகிறது. உண்மையில் அந்த குரங்கு தன்னைத்தானே சிறைப்படுத்தி கொண்டது. எனக்கு அன்பான சகோதரா சகோதரி, இன்று நம்மிலே அநேகர் நம்மை நாமே சிறைப்படுத்தி கொண்டவர்களாக இருக்கிறோம் அல்லவா? பலவிதமான காரியங்கள், அதாவது தீய எண்ணங்கள், அசுத்தமான வாழ்வு, தீய நட்பு, சிற்றின்ப காரியங்கள் நம்மை சிறைப்படுத்தி கொள்ளுகின்றன. அந்த காரியங்களாலே நம்மை நாமே அழித்து கொண்டு வருகிறோம். இங்கே லேகியோனை பற்றி வாசிக்கின்ற பொழுது அவன் கல்லுகளாலே தன்னைத்தான் காயப்படுத்தி கொண்டிருந்தான் என்று வாசிக்கிறோம். இன்றும் அநேகர் தங்களை தாங்களே காயப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். புகைப்பிடிப்பது சரீரத்திற்கு ஊறு விளைவிக்கும் என்று சிகரெட் பெட்டியில் எழுதப்பட்டிருந்தாலும் மக்கள் தங்களை தாங்களே காயப்படுத்தி அழித்து கொள்ளுகின்றார்கள். குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் உடல்நலத்தை கெடுக்கும் என்று எழுதியிருந்தாலும் குடி என்கிற சுரக்காயினுள்ளாக கையை விட்டு மீள முடியாமல் தங்களை தாங்களே அழித்து கொண்டு வருகிறார்கள். இப்படிப்பட்ட காரியங்களை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சம்பவங்கள் நம்ம வீடுகளில் கூட, ஒருவேளை நாம் அறிந்திருக்கிற வீடுகளில் கூட உண்டல்லவா? ஒரு முதன்மையான நாளிதழ் ஒரு ஆராய்ச்சி ஒன்றை மேற்கொண்டது. அதிலே தமிழ்நாட்டு பெண்களின் செக்ஸ் இயல்புகளை பற்றிய கணிப்பு பல அதிர்ச்சி தரும் புள்ளி விவரங்களை தெரிவிக்கிறது. 60க்கும் அதிகமான, அதாவது 100க்கு 60க்கும் அதிகமான வாலிப பிள்ளைகள், தகவல் தொழில்நுட்பத் துறையில் பணிபுரிபவர்கள் திருமணத்திற்கு முன்பே கருவை கலைத்தவர்கள் என்று ஒரு ஆராய்ச்சி கூறுகிறது. எவ்வளவு வேதனை! அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மணமாகாமல் கற்பமாகும் பெண்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டிருக்கிறது. காரணம், ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப், இன்டர்நெட், இன்ஸ்டாகிராம், சினிமா, டிவி என்று தங்களை அவைகளுக்குள்ளாக சிறைப்படுத்தி கொண்டு அந்த வாழ்க்கை முறைக்கு நேராக தங்களை மாற்றிக்கொள்ளுகிறபடியினாலே
இவ்விதமான அழிவுகள் தேவையில்லாத இப்படிப்பட்ட தாக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய, இல்லை என்றால் வேதனையை கொடுக்கக்கூடிய இந்த ஆய்வுகள் வெளிப்படுத்துகிறது என்பதாக குறிப்பிடுகிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சாத்தான் இந்த சாதனங்களால் கிறிஸ்தவர்களையும் மற்றவர்களையும் சிறைப்படுத்துகிறார். உலக பிரகாரமான பொருட்களை இன்னும் அதிகமாக பற்றி பிடிக்குமாறு தூண்டுகிறான். அவைகளால் நிம்மதி உண்டு, கவலை மாறும், வேதனை குறையும், மன பாதுகாவல் உண்டு என்று மக்கள் நம்புகிறார்கள். எவ்வளவு தூரம் அவர்கள் இவற்றை விட்டுவிட மனமில்லாமல் பற்றி கொண்டிருக்கிறார்களோ அவ்வளவு தூரம் அழியும் இந்த பொருட்களுக்கு அடிமைகளாகி அவைகளாலே அழிக்கப்படுகிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, சற்று நம்மை நிதானித்து பார்ப்போம். இன்று நான் எதற்கு சிறைப்பட்டவனாக இருக்கிறேன்? என் வீட்டிலே இருக்கக்கூடிய மொபைலுக்கு நான் சிறைப்பட்டவனாக இருக்கிறேனா? கடந்த வாரத்திலே ஒரு வீட்டிற்கு சென்றிருந்தேன். 4 பேர், அதாவது கணவன், மனைவி, 2 குழந்தைகள். அனைவருமாக உட்கார்ந்து ஒரு 5 நிமிடம் கூட பேசியிருக்க மாட்டோம். கொஞ்சம் இருங்கள் என்று சொல்லி சகோதரர் அவர் தன்னுடைய மொபைல் எடுக்க ஆரம்பித்தார். அந்த அம்மா சமையல் அறையிலே ஏதோ பாத்திரங்களை வைத்துவிட்டு அவர்களும் ஒரு மொபைல் எடுத்தார்கள். ஆளுக்கு ஒரு திசையில் உட்கார்ந்து விட்டார்கள். பிள்ளைகள் இருவரும் ஆளுக்கு ஒரு திசையில் இருக்கிறது. 4 பேருடைய கரங்களிலேயும் மொபைல். ஆனால் அங்கே நாம் வந்திருக்கிறவர்களை குறித்ததான கரிசனை இல்லை. தங்களுடைய வீட்டை மறந்து விடுகிறார்கள், தங்களுடைய நோக்கத்தை மறந்து விடுகிறார்கள், தங்களுடைய செயலை மறந்து விடுகிறார்கள், தங்களை சந்திக்க வந்திருக்கிறவர்களை மறந்து விடுகிறார்கள். அவர்களை சிறைப்பிடித்து விடுகிறது இந்த சாதனங்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரா சகோதரி, இன்று நீங்கள் உங்களுடைய சாதனங்களை எவ்விதமாய் பயன்படுத்துகிறீர்கள்? நீங்கள் உங்களுடைய சாதனங்களுக்கு எஜமானர்களாக இருங்கள். உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சாதனங்கள், ஒருவேளை டிவைசஸ், ஒருவேளை அது எந்த ஹைடெக் உங்களுடைய காரியங்களாக இருந்தாலும் சரிதான், அவைகளுக்கு நீங்கள் அடிமையாகாதிருங்கள். அவைகள் உங்களுடைய எஜமானர்களாக மாறக்கூடாது. அப்படி மாறும் என்றால் உங்களை நீங்களே கல்லுகளால் காயப்படுத்துகிறீர்கள், உங்களை நீங்களே சிறைப்படுத்திக் கொள்கிறீர்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதனுடைய விளைவுதான் என்று ஆட்டம் பாட்டத்தை விரும்புகிற ஒரு திருச்சபை எழும்புகிறது. கூத்தாடுகின்ற ஒரு காரியங்களை பார்க்கிற திருச்சபைகள் எழும்பிக் கொண்டிருக்கின்றன. ஒருவேளை எதற்காக, என்ன நோக்கத்திற்காக ஆலயத்திற்கு செல்லுகிறோம் என்பதை மறந்து கூச்சலிட, குழப்பம், கூத்தாட, ஒருவேளை பலவிதமாக தங்களை வெளிப்படுத்துகின்றவர்களாக, தங்களை முன்னிறுத்துகிறவர்களாக காணப்படுகிற கூட்டங்களுக்கு பின்னாக ஓடிச் செல்லுகிற விசுவாசிகளின் கூட்டங்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், எவ்வளவு வேதனை! ஒருவேளை இவைகளை நிமித்தமாக, இந்த சாதனைகளை நிமித்தமாக நான் எந்த நன்மையான காரியங்களை, எந்த பிரயோஜனமான காரியங்களை கற்றுக்கொண்டிருக்கிறேன்? ஒன்றுமில்லை. கற்றுக்கொண்டதெல்லாம் என்ன? ஒருவேளை நாம் தூங்குவதற்கு பயன்படுத்துகிற ஆடைகளை இந்த நாட்களிலே ஆலயங்களுக்கு அணிந்து வரக்கூடியதை தான் நாம் கற்றிருக்கிறோம். வேதனையான காரியம், வேதனையான காரியம், ஒழுக்கக்கேடான காரியங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள். ஆண்டவர் நமக்கென்று சில அடிப்படையான காரியங்களை கொடுத்திருக்கிறார் நம்மை காத்து கொள்வதற்கு. ஆனால் அவைகளை எல்லாம் நாம் மீறி சிறைப்படுத்தப்பட்டவர்களாக, இதுதான் இன்றைய நவநாகரிகம் என்று சொல்லி நம்மை முதன்மைப்படுத்துகிறவர்களாக, நம்மை வெளிப்படுத்துகிறவர்களாக, இல்லை என்றால் நம்மை பிறரை சோதனையில் விழக்கூடிய ஒரு சூழ்நிலை கொண்டு வரக்கூடியவர்களாக நாம் காணப்படுகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். இன்று நீங்கள் எந்த கற்களாலே உங்களை காயப்படுத்துகிறீர்கள்? உங்களை முதன்மைப்படுத்த வேண்டும் என்பதற்காக, உங்களை மற்றவர்கள் பாராட்ட வேண்டும் என்பதற்காக நீங்கள் உங்களுடைய அழகை கெடுத்து கொள்ளாதீர்கள். தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த மேலான அழகு, அருமையான சகோதரா சகோதரி, கர்த்தர் உன்னிலே எதிர்பார்க்கிற அந்த பரிசுத்தத்தை நீ கெடுத்து விடாதே. அந்த தூய்மையான அந்த அழகை நீ கெடுத்து விடாதே. அந்த அழகை நீ அலங்கோலமாக்கி விடாதே. யோவான் அப்போஸ்தலர் சொல்லுகிறார், உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் என்பதாக 1 யோவான் 2:15 கூறுகிறார். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை என்பதாக எச்சரிக்கிறார். ஆம், நீங்கள் கிறிஸ்துவுக்கு உகந்தவர்களாக, கிறிஸ்து விரும்புகிற, நான் இதை அணிந்தால் என் ஆண்டவர் பிரியப்படுவார் என்று நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை அணியுங்கள். உங்களுடைய மனச்சாட்சி உங்களுக்கு சொல்லும், நான் அணிகிற ஆடை, நான் உடுத்துகிற உடுப்புகள் என் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்குமா? என் ஆண்டவரை என்னை நேருக்கு நேராக பார்த்து என்னை அவர் பாராட்டுவாரா? யோசித்துப்பார்.
நீ ஒரு காரியத்தை செய்யும் முன்பாக, அல்லது ஒரு படக்காட்சியை நீ பார்க்கின்ற வேளையில், இல்லை என்றால் நீ இன்டர்நெட்டில் போகின்ற பொழுது உன்னோடு கூட அவர் இருக்கிறாரே. உன்னுடைய பெயர் உனக்கு அவருடைய பெயர் தரிக்கப்பட்டிருக்கிறதே. உன்னோடு வாசம் பண்ணும்படியாக நீ அழைத்தது உண்மைதானே. அப்படிப்பட்ட நீ காண்கிற காட்சிகளிலே உன்னோடு கூட இருந்த ஆண்டவர் இந்த காட்சிகளை காணுவாரா? ஆண்டவர் மகிழ்ச்சி அடைவாரா? உன்னுடைய வாயின் வார்த்தைகளை குறித்து அவர் மகிழ்ச்சி அடைவாரா? உன்னுடைய செயல்பாடுகளை குறித்து அவர் மகிழ்ச்சி அடைவாரா? உன்னை அழிக்காதே, உன் அழகை அழிக்காதே, உன் பரிசுத்தத்தை அழிக்காதே, உன் தூய்மையை கெடுக்க நீ இடம் கொடாதே. ஆம், அங்கே யோவான் அப்போஸ்தலன் மேலும் கூறுகின்ற பொழுது, உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ என்னைக்கும் நிலைத்திருப்பான் என்பதாக 2:17 குறிப்பிடுகிறார். உலக பற்றுவிட்டு அவர் பாதம் வருகின்ற பொழுதுதான் தேவ சித்தம் செய்ய முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இங்கே லேகியோன் ஆண்டவரோடு இருக்கின்ற பொழுது வஸ்திரம் தரித்து புத்தி தெளிவோடு இருந்தான். நீ ஆண்டவருடைய பாதத்திலே இருக்கிற மகளாக இருப்பாய் என்றால் உனக்கு புத்தி தெளிவு உண்டு. நீ அணிந்திருக்கிற வஸ்திரம் உன் ஆண்டவர் விரும்புகிற வஸ்திரம். அவன் எந்த வஸ்திரத்தை அணிந்திருப்பான்? அவருடைய வஸ்திரத்தை அவன் அணிந்திருப்பான். அவர் தன்னுடைய வஸ்திரத்தை, மேல் வஸ்திரத்தை அவனுக்கு கொடுத்திருப்பார். ஆம், அவன் புத்தியற்றவனாக, கலங்கடிக்கிறவனாக, ஒருவேளை கட்டளைகளை மீறுகிறவனாக, எல்லாரையும் திகிலடைய செய்கிறவனாக, தன்னைத்தானே அழித்து கொண்டிருக்கிறவனாக இருந்த அவன் இப்பொழுது ஆண்டவர் கொடுக்கின்ற ஆடை அணிந்தவுடனே புத்தி தெளிந்தவனாக இருந்தான். நீ அணிந்திருக்கிற ஆடை, நீ புத்தி தெளிவுள்ளவனாக இருக்கிறாயா, புத்தி தெளிவுள்ளவளாக இருக்கிறாயா என்பதை வெளிப்படுத்தும். கிருபை நிறைந்த ஆண்டவரே, நாங்கள் எங்களை அழித்து கொள்கிறவர்களாக அல்ல ஆண்டவரே, உம்முடைய பாதத்திலே அமர்ந்து புத்தி தெளிந்து வஸ்திரம் தரித்தவர்களாய் காணப்பட நீர் உதவி செய்யும். மீட்பு இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.